சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே என்ன ஒரு பெரிய டவுட்னா, சார் எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, இந்த அஷ்டம சனி எங்களை என்ன பண்ண போகுது, நாங்கள் தான் சனி பகவான் 7ல் இருந்த போதே எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டோமே, இனி புதுசாக அனுபவிக்கிறதுக்கு கஷ்டம்னு எங்களுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்கிறார்கள். குரு பார்வை வந்து விட்டது. அப்போ 7ஆம் இடம் புனிதப்படுகிறது, சுத்தப்படுகிறது. தொடர்புகள் ரீதியாகவும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இது நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லிவிங் டுகெதரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முறையாக பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. ராசியில செவ்வாய் வந்தால் படக்குன்னு கோபம் வரும். இப்போ கேதுவுடன் சேரும் பொழுது அந்த கோபம் கட்டுப்படுகிறது. அதனால் நமக்கு நிறைய ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், சனி பகவான், திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது நாள் வரை ரிஷப ராசியில் அமர்ந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார். வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார், கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார், நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் 5 தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 8 தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்குமே என்ன ஒரு பெரிய டவுட்னா, சார் எங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, இந்த அஷ்டம சனி எங்களை என்ன பண்ண போகுது, நாங்கள் தான் சனி பகவான் 7ல் இருந்த போதே எல்லா கஷ்டத்தையுமே அனுபவிச்சிட்டோமே, இனி புதுசாக அனுபவிக்கிறதுக்கு கஷ்டம்னு எங்களுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு தான் நிறையா பேர் கேட்கிறார்கள். அதாவது இந்த வருடாந்திர கிரகத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை எப்படியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை கை தூக்கி விடுவார். இப்போ இந்த அஷ்டம சனிங்கிறது 2 விதத்துல நீங்க எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறது, மூல நாட்கள்ல வந்து 6-8 தொடர்புங்கிறது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு கரண்ட் இல்லை. ஏன்னா இப்போ சனி பகவான் அங்கு குருவின் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அவர் சனியின் சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்பொழுதுதான் கொஞ்சம் கூடுதல் கவனம்ங்கிறது தேவை. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்து விட்டது. அப்போ 7ஆம் இடம் புனிதப்படுகிறது, சுத்தப்படுகிறது. தொடர்புகள் ரீதியாகவும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், இது நாள் வரைக்கும் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், லிவிங் டுகெதரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முறையாக பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. இதில் 7ல் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நிறைய மாற்று மொழி, மாற்று இனம், மாற்று கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசியில் கேது என்பது கொஞ்சம் நீங்கள் வழக்கமாக இருக்கிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு குறைவாகத்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஞானம் வரும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆன்மீக ஈடுபாடு, உங்களது தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தெளிவுகள், புதிய நிகழ்வுகள் எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். மாதாந்திர கிரகத்தில் உங்களுக்கு சுக்கிரன் என்பவர் இங்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானமான தனது சொந்த வீட்டை மாதம் முழுவதும் பார்க்கிறார்.
கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதி ஜீவனத்தில், பிறகு அவர் லாபத்தில். மேலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ராசியாதிபதியின் கூட்டணி, முதலில் அவர்களும் ஜீவனத்தில், பிறகு லாபத்தில். இது எல்லாமே சிம்ம ராசிக்கு ஃபேவரா தான் இருக்கு. 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் என்பவர் ராசிக்கு வருகிறார். இந்த செவ்வாய் என்பவர் உங்களுக்கு இங்கு சுகஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் பாதகாஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் கேதுவுடன் சேர்கிறார். இப்போ முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன அந்த லாபம், ஜீவனம், தொழில், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடன் பிரச்சனை ஒவ்வொரு முடிச்சாக கலட்டுவது, தொழில் மூடிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் நடத்தலாம், கொஞ்சம் ஆர்டர்ஸு, கொஞ்சம் என்கொயரிஸு, கொஞ்சம் பேமெண்ட்டு, நம்மாலும் முடியும் அப்படின்னு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இனி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது. இப்போ ராசியில் செவ்வாய் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு வரும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு அவ்வளவு ஓவர் ஸ்பீடு தேவையில்லை. வேகமா விவேகமான்னு பார்த்தா விவேகம்தான் முக்கியம். இப்போ செவ்வாய் கேதுவுடன் சேரும் பொழுது செவ்வாய் என்பவர் கொஞ்சம் செயல் இழந்து சுருங்கக்கூடிய அமைப்பாக வருகிறது. அப்போ கொஞ்சம் ஸ்பீடுங்கிறது இவங்களுக்கு குறையும். அது ஒரு விதத்தில் வேகம் குறைந்து விவேகத்தை இவர்கள் ஜாஸ்தி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். மேலும் பாதகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கேதுவின் சேர்க்கையை நீங்கள் யோகமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எங்க நம்ம இதை தோஷமா பார்க்கலாம்னா, சுகஸ்தானாதிபதி கேது சேர்க்கை அப்படிங்கிறது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் வந்தா தொடக்கத்திலேயே அந்த ரிப்பேரை நீங்கள் சரி செய்து கொள்வதாக பார்த்து கொள்ள வேண்டும். ராசியில செவ்வாய் வந்தா படக்குன்னு கோபம் வரும். இப்போ கேதுவுடன் சேரும் பொழுது அந்த கோபம் கட்டுப்படுகிறது. அதனால் நமக்கு நிறைய பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஜீவனம், லாபம், வெற்றி, இது எல்லாமே இந்த மாதம் சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி இவர்களை புதிதா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், புதிய வரன்கள், ஏதாவது தெரியாத விஷயத்தில் புதிதாக நம்ம போய் ஒரு ட்ரை பண்ணும் பொழுது நாம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனையை தலைப்பாகையுடன் தூக்கி விடுவார். உங்களை பூரணமாக ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஜூன் மாதம் உங்களுக்கு லாபம் வலுப்பெறுகிறது. புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் மகான்கள் வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.